அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 624வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பயோஃபென்சிங், அதாவது உயிர் வேலி என்பது ஆகும். உயிர் வேலி என்பது என்ன, அதன் பயன்கள் என்ன, அதை உருவாக்கி பயனடைவது எவ்வாறு அது வேளாண்மையில் பயன்படுகிறது போன்ற தகவல்களை தாங்கி வருகிறது இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஏ நிர்மலா குமாரி அவர்கள். டாக்டர் நிர்மலா குமாரி அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் மில்லட்ஸ் என்ற சிறுதானிய ஆராய்ச்சி நிலையத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் மற்றும் தலைவர் ஆவார். இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வசித்து வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் நிர்மலா குமாரி, பிளீஸ். சார், உங்கள் அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றிங்க சார். நம்ம இன்னைக்கு உயிர் வேலின்னு சொல்லக்கூடிய பயோஃபென்சிங் அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாங்க சார். ஆக்சுவலா பயோஃபென்சிங்ல நம்ம ஏன் இது முக்கியத்துவம் கொடுத்து சொல்றோம்னா, இன்றைய காலகட்டத்துல அங்கக வேளாண்மைக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்ப இந்த உயிர் வேலிக்கும் அங்கக வேளாண்மைக்கும் இணைஞ்சு நமக்கு இது எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுது, எந்தெந்த வகையில நார்மல் ஃபென்சிங் அல்லது அதர் ஆல்டர்னேட் ஃபென்சிங்ல விட இது டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஆக்சுவலா பயோ ஃபென்சிங் அப்படின்னாலே இட் இஸ் நாட் பைஃபர்கேட்டிங், இட் இஸ் ஆக்சுவலி இன்கார்பரேட்டிங். என்னென்னலாம் டெக்னிக்ஸ் அல்லது என்னென்ன பெனிஃபிட் பயோ ஃபென்சிங் நம்மளோட வேளாண்மைக்குள்ள, இயற்கை வேளாண்மை அல்லது அங்கக வேளாண்மை அல்லது கரிம வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் இட் இன்கார்பரேட் அப்படிங்கறதான் நம்மளோட முக்கிய பேசு பொருளா இன்னைக்கு இருக்க போகுது. இந்த பயோஃபென்சிங் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட எப்பவுமே நம்ம சொல்றதா பாப்புலேஷன் இன்க்ரீஸ், ரிடக்ஷன் இன் த ஃபார்மிங் ஏரியா. முக்கியமா பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் இந்த சமூக மந்தை வெளின்னு இருக்கும், கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் லேண்ட் அப்படி இருக்கும். இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஈவன் ஃபாரஸ்ட் லேண்டுமே குறைஞ்சிருச்சு. லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போறது. இப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு அனிமல் கிரேசிங்க்கு நிறைய டிஃபிகல்டிஸ். அப்ப அனிமல்ஸ் எங்கெல்லாம் பசுமை தெரியுதோ அங்கெல்லாம் மேயறதுக்கு தான் பார்க்கும். இதனால நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த அன்வான்ட் அல்லது ஸ்ட்ரே அனிமல் ஃபீடிங்னால மட்டுமே 20 to 80% ஆஃப் தி ஃபார்ம் ப்ராடியூஸ் நமக்கு லாஸ் ஆகுது. இது ஒரு சிச்சுவேஷன். அப்போ இப்படி இருக்கிறப்போ நம்ம எந்த மாதிரி அதை அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறோம். இப்போ இந்த பயோஃபென்சிங் போட்டோம் அப்படின்னா அனிமல் அப்புறம் ஹியூமன் கான்ஃபிளிக்டே நமக்கு ரொம்ப குறையுது. இது ஒரு காலத்துல அதுவும் கொங்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா இட்டேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கும். இட்டேரி அப்படின்னா ஒரு வயலுக்கு அல்லது ஒரு காட்டுக்கு இன்னொரு வயக்காட்டுக்கும் நடுவுல இருக்கிற இடம்ல ஒரு குட்டி குட்டி மண் ரோடு மாதிரி போகும். அதுல நீங்க அதிகபட்சம் சைக்கிள்ல போலாம், ஒரு கலப்பையோட மாடை கூட்டிட்டு போக முடியும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அது என்னன்னா இட் ஹேஸ் மோர் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அந்த வேலிங்கிறது இருந்தது. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரக்சர்டா நம்ம சிஸ்டமேட்டிக்கா எப்படி ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதனால முதல்ல என்னென்ன பெனிஃபிட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் குறையுது. ஸ்ட்ரே அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங் ஆல்சோ நம்ம தோட்டத்துக்குள்ள வராமலும் நம்ம தோட்டத்தை அவங்க யூஸ் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பயோஃபென்சிங் லோ காஸ்ட் கம்பேரிட்டிவ்லி. இப்ப நீங்க ஒரு பார்டு ஒயர் போட்டு ஃபென்ஸ் போடுறீங்க, இல்ல ஒரு சிமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் போடுறீங்க, அப்படிலாம் இருக்கிறத விட பார்த்தோம்னா இது காஸ்ட் எஃபெக்டிவ். மூணாவது நமக்கு என்னென்ன இதுல இருக்கு அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ரியலி கம்மி தான். நீங்க ஒரு பார்டு ஒயர் போடுறீங்க, வேற ஒண்ணு போடுறீங்கன்னா பெயிண்டிங் பண்ணணும் இயர்லி, அல்லது ஏதாவது மறுபடியும் வெஹிக்கிளோ அல்லது ஏதாவது பட்டுருச்சு அல்லது அது சரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எடுத்து கட்டணும், இல்ல ஒரு அனிமலே ரொம்ப மோதிடுச்சு அப்படின்னா நமக்கு எடுத்து கட்டணும். கிடையாது அதிகம் கம்பேர் டு அதர் ஸ்ட்ரக்சர்ஸ். இதை எல்லாம் தாண்டி கிராப் டைவர்சிஃபிகேஷன்.
நீங்க இந்த ஃபென்ஸை மட்டுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராப்ஸ் வந்து நீங்க ரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருந்து நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கும். நீங்க அது வாட் எவர் மேபி திங், ஒன்னு ஃபாடருக்கு வந்து ஃபீடு கிடைக்கும், மைனர் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், வெஜிடபிள்ஸ், அப்புறம் வுட்டு. உங்களுக்கு வந்து இப்ப சவுண்டல் மாதிரி நம்ம எல்லாம் போடுறப்ப அந்த வுட்டை வந்து நம்ம அப்பப்ப வந்து ப்ரூன் பண்றப்போ அதுல ஆர்டிஃபேக்ட்ஸ் கூட நம்ம பண்ணலாம். பொம்மை மாதிரி செய்யறது, அந்த மாதிரி நிறைய செய்யுது. ஸோ பை ப்ராடக்ட் அல்லது அதோட ப்ரூன்டு மெட்டீரியல் வந்து நமக்கு ஒரு இன்கமா இருக்கும். இப்ப அகேவ் மாதிரியான மெட்டீரியல் போட்டோம் அப்படின்னா அதுல இருந்து ஃபைபர் எடுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து நம்ம சயின்டிபிக்கா அது பார்த்தோம்னா 1 மீட்டர் அகேவ்ல இருந்து நமக்கு ஒரு 5 கிலோ வரைக்கும் ஃபைபர் கிடைக்கும். அந்த ஃபைபர் வச்சு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாய் வரைக்கும், அதாவது 1 மீட்டர் ஆஃப் அகேவுக்கே நமக்கு ஆனுவலி 30 ருபீஸ் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இதை தாண்டி வந்து நமக்கு அந்த லீஃப் லிட்டர் அல்லது நீங்க வந்து கட் பண்ணி அந்த ப்ரூன் பண்ணி போடுற மெட்டீரியல்னால பயோ ஃபெர்டிலைசர், நமக்கு சாயில் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாமே வந்து முக்கியமான விஷயம் அந்த பயோஃபென்சிங்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா தே ஆர் என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. எந்த வகையிலன்னு பார்த்தா இதுல வந்து நிறைய வந்து உங்களுக்கு பேர்ட்ஸ் வரும், பெனிஃபிஷியல் இன்செக்ட் வரும், ஹனி பீஸ் வரும். அப்படிலாம் இருக்கிறப்போ இது வந்து ஃபெர்டிலைசேஷன் அல்லது பாலினேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லியா, என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா வந்து உங்களுக்கு இது பயோஃபென்சிங் இருக்கு. அடுத்து வந்து நமக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, முக்கியமான விஷயம் வந்து டாப் சாயில், அதாவது விண்டுனால சாயில் எரோஷன் ஏற்படாம இது வந்து விண்ட் பிரேக்கர்ஸா இருக்கு. அது வந்து வாட்டர் சேவிங் கெப்பாசிட்டி இதுக்கு வந்து நமக்கு பயோஃபென்சிங்க்கு அதிகம் இருக்கு. அந்த லீஃப் லிட்டர் விழுகிறதுனாலையும் நமக்கு வந்து வாட்டர் சேவிங் இருக்கும். அப்புறம் வந்து தேவையில்லாத டஸ்ட் எல்லாம் பக்கத்துல வந்து ஒரு மைன் இருக்கு, இல்ல வேற ஏதாவது வந்து இப்ப குவாரி அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா பெரிய பிரச்சனை ஆகும். இப்ப நம்ம இந்த மாதிரி இந்த பயோஃபென்சிங் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாம டஸ்ட் வந்து நம்ம கல்டிவேட்டட் பிளான்ட்ல வர்றது வந்து ரொம்ப குறையும். அப்புறம் இதோட ஃபாடர், இப்ப நீங்க வந்து ஒரு அகத்தி போட்டுக்கிறீங்க, இல்ல கிழவ மரம் வைக்கிறோம் அப்படின்லாம் சொன்னோம்னா இதுக்கு நமக்கு வந்து ஃபாடர் வேல்யூ கிடைக்கும். ஃபைனலி பாத்தீங்கன்னா இத ப்ரூன் பண்றது அல்லது இதுல இருந்து எடுக்கக்கூடிய ரூட் சக்கர் அல்லது ஸ்டெம் கட்டிங் இது வந்து நீங்க வித்துக்கலாம். அதர் ஃபார்மர் வந்து அவங்க பயோஃபென்ஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா we can use that material also. இப்படி பார்த்தா so many added factors வந்து இதுல நமக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம இது என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் இன்க்ளூசிவ் அல்லது இன்கார்பரேட்டிங் ஆஃப் ஃபேக்டர்ஸை தவிர இது பைஃபர்கேட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து கிடையாது. இப்போ நீங்க எப்ப இது வந்து நம்ம பிளான் பண்ணலாம்னா மோஸ்ட்லி நம்ம சம்மர் அப்ப வந்து என்ன பண்ணிக்கணும்னா நிலத்தெல்லாம் உழுது சம்மர் ஷவர்ஸ் கிடைக்கிறப்போ நம்ம அந்த பவுண்டரி, நம்மளோட லேண்டோட பவுண்டரியில வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா 20 சென்டிமீட்டர் அகலத்துக்கு நம்ம வந்து அந்த வித்து ஒரு லென்த் பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் அளவுக்கு அங்கங்க ஒரு ட்ரென்ச் எடுத்து அந்த மண்ணை வந்து நம்ம மேடாக்கிட்டோம்னா, மேடாக்கி நம்ம இப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஜூன் அல்லது செப்டம்பர் பேஸ்ட் ஆன் தி மான்சூன் நமக்கு எப்போ வருதோ அதை பொறுத்து ஒரு 50 சென்டிமீட்டர் 50 to 60 சென்டிமீட்டர் இடைவெளியில நீங்க வந்து இந்த மெட்டீரியல் நம்ம என்ன அது அகேவா இருக்கலாம் அல்லது இந்த திருகு கல்லின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து அந்த இந்த பிளான்ஸ் மெட்டீரியல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ரயில்வே கத்தாழை அப்படிலாம் சொல்லக்கூடிய அந்த கத்தாழை வகை செடிகள் நம்ம வச்சுக்கலாம். அகத்தி மாதிரி மரம் வைக்கலாம், கிழுவ வைக்கலாம். மருதாணி கூட இந்த பெஸ்ட் மெட்டீரியல். உங்களுக்கு வந்து மருதாணி இதை வந்து நம்ம புஷ் வந்து வச்சுக்கலாம். அதை அப்பப்போ நம்ம பண்ணணும்னா மெடிசினல் வேல்யூ இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த லீஃப் மெட்டீரியலையும் சேல் பண்ணிக்க முடியும் மருதாணி. அந்த மாதிரி மருதாணி வைக்கலாம். there are so many, even பொகன்வில்லா பாத்தீங்கன்னா அது வந்து எப்பவும் த்ரூஅவுட் தி இயர் வந்து உங்களுக்கு லைவா இருக்கும், பிளான்ட் வந்து கிரீனரியா இருக்கும், ஈஸ்தட்டிக் வேல்யூ இருக்கு. ஈவன் முடிஞ்சதுன்னா நம்ம ரோஸ் கூட வச்சுக்கலாம். நார்மல் நாட்டு ரோஸ் இருந்ததுன்னா அதை நீங்க வச்சுக்கலாம், செம்பருத்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து என்ன பிளான்ஸ் வேணாலும் நம்ம கரெக்டா மான்சூன் அப்ப வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஃபார்ம்யார்ட் மென்யூர் எல்லாம் போடணும்னா 1 மீட்டருக்கு 1 கிலோகிராம் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம்யார்ட் மென்யூர் போட்டு வச்சுக்கலாம். இஃப் பாசிபிள் நம்ம 2 லேயர் கூட ஸ்டாகர்டு சோயிங்கா,
அதாவது 50 சென்டிமீட்டர் 50ல இருந்து 60 சென்டிமீட்டருக்கு ஒரு லேயர் ஆஃப் மெட்டீரியல் வச்சோம்னா செகண்ட் ரோ வந்து நம்ம ஸ்டாண்டர்டா வந்து அந்த கேப்ல 50க்கு 50 கேப்ல வந்து நம்ம வந்து செகண்ட் ரோ ஆஃப் மெட்டீரியல் கூட நம்ம வச்சுக்க முடியும். ஈவன் நம்ம வந்து லெமன் கிராஸ் போடலாம். வெட்டிவேர் த பெஸ்ட் மெட்டீரியல் அதெல்லாம் வச்சுட்டோம்னா இந்த வெட்டிவேர் லெமன் கிராஸ் வாசனைக்கு பாத்தீங்க அப்படின்னா எலிஃபென்ட் அந்த மாதிரியான இது கூட வராது. ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம் இருக்கும், மலை அடிவாரத்துல இருக்கும் அப்படின்னாலாம் அந்த லெமன் கிராஸ் ஸ்மெல் வந்து யானைக்கு ஆகவே ஆகாது. அது வந்து நமக்கு வராது. இதுல இருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து மெட்டீரியலும் நமக்கு ஆடட் இன்கமா நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம 2 வகையா கூட வச்சுக்கலாம். இப்போ பல்மைரா மாதிரி ஒரு மரங்களை வந்து நம்ம பயோஃபென்சிங்கா வச்சுக்கிட்டு அந்த கேப்ல கூட நம்ம இந்த மாதிரி ஷ்ரப் தானே ஷ்ரப்பா வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்ல வந்து ஒரு பயோஃபென்சிங் வந்து நமக்கு கிடைக்கும். இதுல நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வருமானத்துக்கும் நமக்கு இதுல வந்து நிறைய வழி இருக்கு. அந்த ஆடட் ப்ராடக்ட் எடுத்து இது பண்றதுனால பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்துட்டீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கத்தாழையில வந்து நமக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மீட்டருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15ல இருந்து 20 ரூபாய் ஆகும். அதே இது வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 5 ரூபாய் போல நமக்கு செலவாகும். ஆனா இதுல என்ன ப்ராஃபிட் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒரு 60 ரூபாயில இருந்து 30 ரூபாயில இருந்து 60 ரூபாய் வரைக்கும் நமக்கு லாபம் கிடைக்கும். ஒரு 2வது 3வது வருஷத்துல இருந்து பார்த்தோம்னு சொன்னா ஃபைபர் நான் முதலே சொன்ன மாதிரி 5 கிலோ வரைக்கும் நமக்கு ஃபைபர் கிடைக்கும். அந்தந்த வருஷம் நமக்கு மார்க்கெட் ரேட்டை பொறுத்து அந்த ஃபைபர்ல இருந்து நமக்கு காசு வந்து நம்ம அந்த ஃபைபரா நம்ம வித்துட்டு காசு பண்ணிக்கலாம். இப்போ இந்த கத்தாழை மாதிரி இருக்க செடி திருக்கு கல்லி அல்லது அந்த பால் கத்தாழை அதெல்லாம் வந்து வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு நம்ம ஹைட் வச்சா போதும். மீதியை வந்து நம்ம ப்ரூன் பண்ணிடலாம். அந்த ப்ரூன்டு மெட்டீரியலை வந்து நம்ம கட் பண்ணி எதர் வந்து நம்ம குப்பைக்குழியில போட்டுட்டு அதை எருவாக்கிக்கலாம் அல்லது சாயில்ல வந்து இன்கார்பரேட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாமே இதுல வந்து நமக்கு அட்வான்டேஜ் தானா டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இஃப் இட் கன்சிடர் அஸ் டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு கஷ்டம் அப்படின்னு பார்த்தா முதல் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு 2 மீட்டர் வரைக்கும் அந்த வேலியில இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈல்டு ரிடக்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க வந்து சோளம் போடுறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 2 மீட்டருக்கு ஈல்டு ரிடக்ஷன் இருக்கும். ஆனா அந்த 2 மீட்டர்ல கிடைக்கிற ஈல்டு ரிடக்ஷன் அதுக்கப்புறம் 2ல இருந்து 4 மீட்டருக்கு அப்புறம் இருக்கிற ஏரியால டியூ டு மாய்ஸ்சர் கன்சர்வேஷன் மைக்ரோ கிளைமேட்டோட எஃபெக்ட் மைக்ரோ ஆர்கானிசம் அதனால இம்ப்ரூவ் ஆகுறது இந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா ஈல்டு இன்க்ரீஸ் வந்து நியர்லி 17 to 20% வரைக்கும் நமக்கு ஈல்டு இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ மாய்ஸ்சர் கன்சர்வேஷன் இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து நமக்கு அது ஒரு அந்த இமீடியட் டு த ஃபென்சிங் ஏரியால ஒரு 2 மீட்டர் வரைக்கும் ஈல்டு ரிடக்ஷன் இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து இந்த ஆபரேஷன் ஆஃப் த ஃபீல்டு ஆபரேஷனுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இல்லையா ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்கும். அந்த வேலி இருக்கிறது ப்ராப்பரா ப்ரூன் பண்ணாம விட்டோம் கட் பண்ணாம விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து அது ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்கும். அப்புறம் கிராப் நியூட்ரியன்ஸ் அந்த ஈல்டு லாஸே ஏன்னு கேட்டீங்கன்னா கிராப் நியூட்ரியன்ஸை வந்து அந்த பயோஃபென்ஸோட வேரும் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் மெயின். இதுக்கு வந்து நம்ம ஒரு வெர்டிசால் லேண்ட்ல அதாவது வெர்டிசால் லேண்ட் உங்களுக்கு தெரியும் நமக்கு அந்த வெர்டிசால்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன் ஆஃப் வந்து அதிகம் இருக்கும். ஏன்னா அந்த பெய்யுதுன்னா வேகமா மழை பெய்யுது இன்டென்சிட்டி ஆஃப் த ரெயின் வந்து அதிகம் இருந்ததுன்னா வாட்டர் வந்து பெர்குலேட் ஆகி போகாது ரன் ஆஃப் அதிகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியால வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா தனியா வந்து சோளம் போட்டீங்க அப்படின்னா ஒரு 4500 ரூபாய் லாபம் கிடைக்குது அப்படின்னா நீங்க ஃபென்ஸ் பயோஃபென்சிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 6800 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு 20% வந்து ப்ராஃபிட் அதிகம் கிடைக்கும். 6 to 20% வரைக்கும் அந்த ரேஞ்ச் இருக்கு. பட் வாட்டர் ரன் ஆஃப் வந்து 56 to 58% ரெடியூஸ் ஆகுது. அது மாதிரி சாயில் லாஸ் டாப் சாயில் லாஸ் பார்த்தீங்கன்னா 73 to 75% வந்து நமக்கு சேவ் ஆகுது. அது வந்து நமக்கு
ப்ரொடெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவே வந்து ஒரு கம்பி வேலி போட்டீங்க அல்லது செயின் லிங்க் வேலி போட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட் கிடைக்குமானா டெஃபினட்டா வந்து நமக்கு கிடைக்காது இல்லைங்களா? அது வந்து கிடைக்காது. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து வேற மெட்டீரியல்ல, அதாவது நார்மல் மெட்டீரியல்ல வந்து லைவ்லி மெட்டீரியலா இல்லாம இருக்கிறதுல போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல இருந்து நமக்கு பெரிய இன்கம் எதுவும் கிடைக்காது. நீங்க அது ஃபர்தரா மல்டிப்ளை பண்ண முடியாது. அடுத்தவங்க ஃபார்மருக்கு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி கொடுக்கறது, நெய்பருக்கோ அல்லது வேற ஒருத்தருக்கு கொடுக்கறது, இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அது வந்து நமக்கு இந்த மூலம் வந்து நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்போ லைஃப் ஃபென்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே ரொம்ப நல்லது. கலாக்கா நம்ம என்னென்ன பிளான்ட்னு பார்த்தா நம்ம முதல்ல இருந்து பார்த்திருக்கோம். அகத்தி போடலாம், அகேவ் போடலாம், ஈவன் பல்மைரா, அப்புறம் பேம்பு, ஜெட்ரோபா, இந்த மாதிரி வந்து நிறைய பிளான்ட்ஸ் வந்து நம்ம லைவ் ஃபென்ஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஈவன் நம்ம வந்து இதுல எல்லாம் எந்த அளவுக்கு போறாங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல 1 இயர்ல வந்து அந்த லைஃப் ஃபென்ஸ் வந்து டோட்டலா கவர் ஆயிடுச்சு, ஏரியா கவர் ஆயிடுச்சுன்னா நீங்க அங்க வந்து பீ ஹைவ்ஸ் வந்து ஸ்ட்ரிங் பண்ணிவிடலாம். அதாவது அந்த பீ ஹைவ் வச்சோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவா தேன் கிடைக்கும். பீ ஹைவ் வச்சுட்டு அந்த பீயோட சத்தத்தினால நமக்கு வைல்ட் அனிமல்ஸ் உள்ள வர்றது வந்தும் தடைப்படும். பட் ஒன்லி திங் என்னன்னா இது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு இட் வில் டேக் a little bit of time. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதுக்கும் நம்ம நியூட்ரியன்ட் கொடுத்து மழை கரெக்டா மழை பீரியட்ல வச்சுட்டோம்னா அது ரூட்டிங் ஆயிரும். இல்லைன்னா நம்ம வந்து ரீபிளான்டிங் அங்கங்க இருக்கும், அங்க வந்து நம்ம கேப் ஃபில்லிங் வந்து நம்ம பண்ணணும். அந்த மாதிரியான விஷயமும் நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்கு. பேம்பு எல்லாம் வச்சுட்டோம்னா இட் இஸ் கிவிங் மோர் இன்கம். நமக்கு வந்து அதிகமா இன்கம் வந்து நமக்கு அது கொடுக்கும். இது இது எல்லாத்துக்குமே வந்து பயோஃபென்சிங் வந்து அப்புறம் இட் வில் அலோவ் மோர் நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியல் அனிமல்ஸ் ஆல்சோ. இப்போ உங்களுக்கு வந்து குட்டி குட்டி பேர்டு, தேன் சிட்டு அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ இது ஒரு ஈஸ்தட்டிக்காவும் இருக்கும், நமக்கு வந்து பிளீசிங்கா இருக்கும். இந்த ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு ஒரு பிளீசிங்கா இருக்கும். கூலிங் இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு வந்து சில்னஸ் வந்து நமக்கு டெம்பரேச்சர் வந்து குறையும். மைக்ரோ கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். இது இது எல்லாம் தாண்டி வந்து ஒரு கிராப் டைவர்சிட்டி. இப்ப நம்ம கலாக்கா உள்ள போட முடியாது. இந்த ஃபென்ஸ்லயே வந்து நீங்க கோவக்காய் அந்த மாதிரியான கொடி அல்லது முடக்கத்தான் கீரை இதை எல்லாத்தையும் கூட நம்ம ட்ரெயில் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னா இட் வில் கிவ் ஆடட் இன்கம். இந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கும். அப்புறம் இட் இஸ் கிவிங் ஷெல்டர்ஸ் டு த பாலினேட்டர். அது வந்து நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜன் இன்ஃப்ளோ அதிகமா இருக்கும். இது வந்து பயோடைவர்சிட்டி வந்து கன்சர்வ் பண்ற மாதிரியும். இப்ப அகேவெல்லாம் இல்லவே இல்லை. கத்தால நார்ல வந்து எடுத்து அதுல கட்டில் செய்யறது அல்லது வந்து நமக்கு வேற அந்த தாள்ல வச்சுட்டு நிறைய வந்து இப்ப வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நார்ல எல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி செய்யறதெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இது போக வந்து நீங்க நம்ம அப்பப்ப வந்து அந்த ப்ரூன் பண்ணி விடுற ஃபயர்வுட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாடருக்கு நம்ம வந்து அனிமலுக்கு ஃபாடருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அழகா மேல வந்து மட்டும் அந்த கீழே வந்து டிசைனிங் பண்ணிடுறாங்க. நம்ம மூங்கில்ல இது பண்ற மாதிரியே அந்த ஸ்டெம்மை வந்து நல்லா நீட்டா அழகா வளைச்சு விட்டு ஏஸ்தட்டிக்கா ஒரு டைமண்ட் ஷேப்ல டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்து எல்லாம் கூட பண்ணி வைக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரியும் கூட ட்ரை பண்ணலாம். அப்படி செய்யறதும் அழகா இருக்கும். இப்ப அது கொஞ்சம் நம்ம ஒரு செமி அர்பன் ஏரியாவா இருக்கு அப்படின்னா அந்த பயோஃபென்சிங் நம்ம அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ தெர் ஆர் சோ மெனி வேஸ் ஹவு வி கேன் இம்ப்ரூவ் த பயோஃபென்சிங். ஆனா நமக்கு இதோட மெயின் கான்செப்ட் வந்து சாயில் ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, அடிஷனல் இன்கம் கொடுக்குது, தென் விண்ட் பிரேக்கா அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியறது. ஒரு லைவ்லி அட்மாஸ்பியர், என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, ஈகோ ஃப்ரெண்ட்லி ஒரு லைவ்லி அட்மாஸ்பியர் வந்து ஃபார்ம்ல கிடைக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிலாம் செய்ய போறோம் அப்படின்னு அல்லது ஈவன் இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கா நம்ம வச்சிருந்தோம்னா கூட இந்த லைஃப் ஃபென்ஸுங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணோம். நம்ம இனிஷியலா நீங்க வந்து ஒரு செயின் லிங்க் போட்டோம்னா கூட அது பக்கத்துல ஒரு 2 இயர்ஸ் நம்ம இதை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஆகும் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு பனைமரம் வச்சுக்கிட்டு அந்த கேப்ல அதுக்கு பிறகு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மருதாணி அல்லது இந்த மாதிரியான புஷஸ் வச்சுக்கிட்டோம்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் அண்ட் ஒரு லாங் டேர்ம்ல வந்து நமக்கு இது வந்து இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்து பயோஃபென்சிங் வந்து வெரி எசென்ஷியல். நம்ம அதுக்கு வந்து நம்மள வந்து நம்ம அது வந்து மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளோட இன்டென்ஷன் வந்து ஒரு குட் பயோஃபென்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும், நம்ம ஃபார்முலான்னு நம்ம நினைக்கணும். இதுல முக்கியமா முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோப்புக்கு அகெயின்ஸ்ட். பட் நம்ம என்டையர் ஃபீல்டுக்கும் போடுறோம்னா ஒரு பக்கம் அக்ராஸ் த ஸ்லோப் இருக்கிறது, இன்னொரு பக்கம் பேரலா தான் இருக்கும். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபீல்டு. பட் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த பயோ ஃபென்சிங் அந்த ஃபென்ஸ் வந்து ஸ்லோப்புக்கு அக்ராஸா இருந்தா இட் வில் கிவ் மோர் எஃபெக்ட், நமக்கு நல்லா இருக்கும். அந்த சாயில் எரோஷன் பண்றதோ அல்லது வந்து நமக்கு ரன் ஆஃப் வாட்டர் வந்து குறைக்கிறதுக்கோ வந்து ஸ்லோப்புக்கு அக்ராஸ்ல நம்மளோட ஃபென்சிங் இருந்தா இட் வில் பி மோர் குட். இந்த மாதிரி யோசிக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட், இதான் நமக்கு மெயின். இன்னைக்கு வந்து நம்ம அதை பத்தின தாட்டு. ஏதாவது இதுல நீங்க கொஸ்டின்ஸ் அல்லது கேட்கலாம் அல்லது டிஸ்கஸ் பண்ணலாம்னாலும் ஐ எம் ரெடி. நன்றி டாக்டர் நிர்மலா குமாரி, உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை பயோஃபென்சிங் அதாவது உயிர்வேலி தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் ஏ நிர்மலா குமாரி, ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் அண்ட் ஹெட், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் மில்லட்ஸ், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவில் இணைந்துள்ள மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மிக வித்தியாசமான ஒரு தலைப்பு, பயோஃபென்சிங். உழவன் உருப்படியாக செய்கின்ற ஒரே காரியம் இந்த கத்தாழை கொண்டு அவனது விவசாயம் செய்யும் இடத்தை வேலி போட்டுக் கொள்ளுகின்றன. இதுதான் யாருமே சொல்லாமல் செய்கின்ற ஒரே காரியம். விவசாயி வேலியை போட்டுக் கொள்கிறார்கள். வசதி இருப்பவர்கள் மெட்டல் ஃபென்சிங், அந்த வேலி போடுவதிலும் பிரயோஜனமாக, ப்ரொடக்டிவாக, தொழில்நுட்பத்தோடு செய்கின்ற அம்சங்களை இன்று அவர்கள் மிகவும் விளக்கமாக எடுத்து, அதிலே நான் வியந்தது என்னவென்றால், அந்த வேலியிலே கூட லெமன் கிராஸ் வெட்டி வேர் போட்டு அதிலும் பணம் சம்பாதிக்கலாம் என்கின்ற ஒரு யோசனை. தேனீக்கள் வளர்த்தலாம். தேனீக்கள் வளர்த்துவது மட்டுமல்லாமல் அந்த தேனீக்களை வைத்து, இந்த லெமன் கிராஸ் தேனீக்கள் இருக்கின்ற காரணத்தினாலே வனவிலங்குகள் உள்ளே நுழைய முடியாத ஒரு பாதுகாப்பாளனாகவும், இடத்தை பாகமாக பிரிக்கின்ற வேலையை மாத்திரம் பயோஃபென்சிங் செய்யாமல் வைல்ட் அனிமல்ஸ், மிருகங்கள் அண்டாமல் பயிரை வீணடிக்காமல் இருக்கின்ற நல்லதொரு கருத்தை அவர்கள் என்றதை நாம் பகிர்ந்திருக்கின்றார்கள். அதிலே மிகவும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு முன்னேற்றமாக செய்யும் பொழுது அந்த வேலையே சில முறைகளிலே அலங்காரப்படுத்தலாம் என்கின்ற அதை சொன்னார்கள். இந்த வேலி போடுவதனால் வின் பிரேக், இன்னும் பல நன்மைகள் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இந்த குறிப்புகள் எந்த ஒரு விவசாயி தொழில்நுட்பங்களை விஞ்ஞானம் என்ன சொல்கிறதோ அதை உண்மையாக கடைபிடிக்கும், விஞ்ஞான முறைப்படி கடைபிடிக்கும் ஒரு விவசாயி இந்த வேலி சம்பந்தமான தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தினால் அந்த உழவன் மிகவும் பயன்பெற்று லாபமடைவான் என்பது ஒரு. இந்த விவரங்கள் குறிப்பாக வனத்துறையோடு சம்பந்தப்பட்ட, வன சரகத்துக்கு அருகில் யார் விவசாயம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இவர்கள் தந்த குறிப்புகள், லெமன் கிராஸ், பீஹாய், அந்த தேனி வளர்ப்பு, இவைகளெல்லாம் மிக மிக உபயோகரமான முக்கியமான கருத்துக்கள். இதை மனதில் கொண்டு வனப்பகுதியிலே பயிரிடுகின்ற உழவர் மக்கள் இதை பயன்படுத்தினால் நிச்சயம் அவர்கள், எனக்கு யானை வந்து வைத்து விட்டது, பன்றி வந்து தின்று விட்டது, மற்ற மிருகங்கள் வந்து நாசம் செய்து விட்டது என்கின்ற தொல்லை இல்லாமல் செய்வதற்கு மிக விளக்கமான, மிக அருமையான,
மிக எளிமையான விளக்கங்கள் தந்திருக்கின்றார்கள். ஒரு லெமன் கிராஸ் வளர்த்த முடியாதா? ஒரு தேடிப்பட்டி வைத்து வைக்க முடியாதா யானைகளை துரத்த? இவைகளை எல்லாம் உண்மையாக விவசாயம் செய்கின்றவர்கள் இவர்கள் சொன்ன விஞ்ஞான குறிப்பை விவசாயி முழுமையாக உணர்ந்து உண்மையாக கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற கருத்தினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக திரு ஹியூபர்ட் அவர்கள் சென்னையில இருந்து இணைஞ்சிருக்காங்க. ஹியூபர்ட் சார் ப்ளீஸ். சார் ஆமா, அதாவது வந்து மெட்டல்ஸ் அண்ட் பிரிக்ஸ் விட இந்த பயோஃபென்சிங் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் ஐடியா. நல்ல ஒரு ஐடியாமா. அதுல ஒரு புதுமை என்னன்னா இந்த லெமன் கிராஸ் ரொம்ப புதுமையான ஒரு ஐடியா. ஏன்னா இப்ப எல்லாமே அது வந்து ஒரு பிளான்டேஷனாவே யூஸ் பண்றாங்க. இப்படி இருக்க நான் கேள்விப்பட்டதுன்னா உண்ணி செடி, லேண்டன் கேமரா, கரெக்ட் மீ இஃப் ஐ எம் கரெக்ட்லி சேயிங் தட், லேண்டன் கேமரா அதை கூட மெயினா யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு இது என்ன கேட்கிறேன்னா, அது ஒரு இன்வேசிவ் பிளான்ட். அது ஒரு இன்வேசிவ் பிளான்ட். அதை மேக்சிமம் தவிர்க்கணும்ன்றாங்க. பட் சம் பீப்புள் யூஸ் இட். இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்குங்கிறாங்க. உங்களுடைய வியூமா? சார் நம்ம அந்த லென்டானா கேமரா வந்து கொஞ்சம் நமக்கு எப்பவுமே இன்வேசிவ் வீடிங் சார். பூவெல்லாம் பார்க்க அழகா இருக்கும். ஆனா அது கொஞ்சம் அதுக்கு பதிலா நம்ம வந்து கலாக்கா போடலாம் சார். கலாக்கா நல்லா முதல்ல வந்து நல்ல பூ பூக்கும். அது ஒரு ஈஸ்தட்டிக் வேல்யூவா இருக்கும். அதுல முள்ளு இருக்கும், உங்களுக்கு வேற அனிமல்ஸ் வராது. அப்புறம் பழுத்து இருக்கிறப்ப நல்லா வந்து அந்த கலாக்காவை தான் இப்ப நம்ம நிறைய பேர் அது சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பேக்கரி ஐட்டம்லயும் நம்ம அந்த கலாக்காய் தான் போடுறாங்க. ஆக்சுவலா செர்ரி போடுறது கிடையாது, அதான் போடுறாங்க. அந்த கலாக்கா வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காப்புளி, அது நம்ம வச்சோம் அப்படின்னா அதுலயும் முள்ளு இருக்கு. ஆட்டுக்கு நம்ம ஆடு வச்சிருந்தாலே பெஸ்ட் ஃபாடர். அப்புறம் அது வந்து லெக்யூமினஸ் ஃபேமிலி. ஸோ உங்களுக்கு சாயில் நைட்ரஜனும் வந்து அதுல ஃபிக்ஸ் ஆகும். ஸோ எனக்கு என்னவோ லண்டானா கேமரா இருந்தது. நான் இந்த பிளான்ட் ஏன் சொல்லலைன்னா மெயினா அந்த இன்வேசிவ் வீடுங்கிறதுனாலதான் சார். அதுக்கு பதிலா நீங்க போகன்வில்லா கூட வைக்கலாம். ஏன்னா போகன்வில்லா லீஃப் வந்து இப்ப அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்க ஆர்கானிக்கா யூஸ் பண்றப்ப இட் இஸ் அ குட் ஆன்டி வைரல் பிரின்சிபல் அதுல இருக்கு. நம்ம அந்த லீஃப் எக்ஸ்ட்ராக்டை எடுத்து தக்காளி அந்த மாதிரி செடிகளுக்கு வெஜிடபிளுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இந்த வைரல் டிசீசஸ் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு வர்றது கிடையாது. நீங்க குக்கும்பர் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அந்த லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இருக்கு. ஈவன் அதர்வைஸ் அது வந்து ஒரு குட் ஈஸ்தட்டிக் வேல்யூ. எப்பவுமே அந்த பூ அழகா இருக்கும், அதோட தாட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு திருடர்களா வரவங்களுக்கு கூட ஏறி வர முடியாது. அப்புறம் அகேவன் சார், அப்புறம் வெட்டிவேர், இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய பை ப்ராடக்ட் கொடுக்குது. லண்டானா கேமரா இன் மை ஓன் ஒப்பீனியன் எனக்கு என்னவோ அது வந்து அவ்வளவு ப்ராப்பரா இருக்காதோன்னு தோணுது. யூ ஆர் கரெக்ட்மா. ஏன்னா நானும் ஐ எம் ஆஃப் தி சேம் வியூ. ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் மாதிரி. ஆமா, அடுத்தது என்னுடைய கேள்வி, சிலர் சொல்ல அந்த புதினா செடி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஓரத்துல போட்டா எலி வராதுங்கிற உண்மையா? சார் அது உண்மைதான் சார். அதாவது பொதுவாவே நமக்கு நல்ல நறுமணம்னு சொல்றது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு லெமன் கிராஸ், நீங்க ஈவன் நம்ம வந்து நார்த்தங்காய் எலுமிச்சைய கூட நம்ம ஓரத்துல வைக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு பன்றிக்கு பிடிக்காது, எலிக்கு பிடிக்காது. சோ நம்ம அந்த மாதிரி பிளான்ட் நம்ம தாராளமா வைக்கலாம். ஆனா புதினா வந்து நீங்க கேக்குறது பொதுவான பயோஃபென்சிங்க்கு அதுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனம்ங்கிறது இல்ல. மேபி ஒரு லேயர் வந்து நீங்க வைக்கிறதா நம்ம தாராளமா சுத்திலும் வைக்கலாம் சார். அதுல வந்து நம்ம ஈல்டும் எடுத்துக்கலாம் கீரையா. எலி மாதிரியான இது வந்து உள்ள வராமல இருக்கும். ஓகேமா, தேங்க்யூ. வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மிக நல்ல கருத்துக்களை, விஞ்ஞான தொழில்நுட்பங்களை சொன்னீர்கள். இதை பட விளக்கங்களோடு ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு சொல்லியிருந்தீங்கன்னா மிக மிக அருமையாக இருந்திருக்கு. இன்னும் நல்லா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் சார். அது நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நான் அந்த வேலியோரத்துல பீ ஹைவ், வேலியோரத்துல லெமன் கிராஸ் இருந்தாங்கன்னா உண்மையில வந்து என்னை விட ஃபார்மர்ஸ் பார்க்கும்போது இப்படி கூட சம்பாதிக்கலாமான்னு ஒரு அவேர்னஸ் நான் எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னோட ஓன் ஃபார்ம்லயே. அது கம்ப்ளீட் ஆன பிறகு டெஃபினட்டா ஒரு நல்ல வீடியோவா எடுத்து கொடுக்கேன் சார். தேங்க்யூ கந்தசாமி சார், தேங்க்யூ ஹியூபர்ட் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பொன்ராசர் திருநெல்வேலியிலிருந்து பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. அவர் ரிட்டையர்ட் பேங்க் ஆபீசர், அக்ரி கிராஜுவேட், திருநெல்வேலியிலிருந்து. சார் ப்ளீஸ்.
நம்ம இந்த What was the case? இது இருக்கு இல்லையா, நம்ம ரயில் கத்தாழை அது கூட வைக்கலாம். ரயில் கத்தாழை இருக்கு இல்லையா, ஆமாங்க அது சார், சொன்னீங்களா நீங்க லிஸ்ட்ல சொன்ன சொன்னேன் சார். மாதிரி? திருக்கல்லின்னு அப்படியா? சொன்னேன் சார். அது திருக்கல்லி, கல்லி நம்ம எல்லா கல்லியுமே நம்ம வைக்கலாம் சார். ஆமா, சப்பாத்தி கல்லி நம்ம எல்லாமே சப்பாத்தி கல்லி வைக்கலாம் எல்லாம் சார். வைக்கலாம் ஃபென்சிங். ஏன்னா அது ரொம்ப இந்த ட்ரவுட் டாலரண்டா இருக்கும். பட் அது நம்ம அதே பொடி பொடியா கட் பண்ணி இதுல போட்டுட்டோம்னா, கம்போஸ்டிங் பிட்ல போட்டுட்டா இட் இஸ் அ குட் ஃபெர்டிலைசர் ஆல்சோ சார். சரிங்க மேடம், அது நம்ம பண்றது. தாராளமா பட் வைக்கலாம் அகேவ் சார். அமெரிக்கானா இருக்கு இல்லையா, அகேவ் அமெரிக்கானா ரயில் கத்தாழை, அதை ஃபென்சிங்ல வச்சு அந்த ஃபைபர் கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இதை ஆமா நமக்கு அது கிடைக்கும், அது கிடைக்கும். அப்புறம் இஞ்சி ஆமா. முள்ளுன்னு ஒண்ணு இருக்கு. இஞ்சி முள்ளு இங்க இருக்கான்னு தெரியல, அது என்ன பேருன்னு தெரியல. அதையும் நல்லா வச்சா அதுக்குள்ள ஆடு மாடு நுழையாது. கொஞ்சம் முள்ளு இருக்கும், இஞ்சி முள்ளுன்ட்டு. எகைன் ஆமா வந்து ஆமாங்க சார். சவுத்துல பூலாத்தின்னு ஒரு மரம் உண்டு. பூலாத்தின்னு ஒரு செடினா ஒரு ஹெர்ப் இல்ல, ஷ்ரப். அது வளைஞ்சு வளைஞ்சு உள்ள கிடக்கும். அதுக்குள்ளதான் மயில் வரும், இந்த அது என்ன நம்ம கீரிப்புல இருக்கும், பாம்பு வரும், எல்லாம் வரும். அதெல்லாம் வரும். இப்ப சொன்னா சார் அதுதான் சார் நான் முதல்ல சொன்னேன். அந்த கொங்குல வந்து இட்டேரின்னு ஒரு வேர்டு உண்டுங்க சார். அதேதான் அந்த மேடம், இட்டேரிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி பயோஸ்பியரே அதுல இருக்கும் சார். இப்ப எல்லாமே அதெல்லாம் அழிச்சிட்டாங்க மேடம். இட்டேரியெல்லாம் நான் பாத்துருக்கேன் சின்ன வயசுல. நடுவுல வண்டி தடை இருக்கும், 2 சைட்லயும் அந்த முள்ளு இருக்கும், நடுவுல வண்டி ஆமாங்க போகும். சார். அதுல இருந்து உங்களுக்கு என்ன அது அதான் சொல்றாங்க, போனதுனாலதான் இப்ப நமக்கு இந்த எலித்தொல்லை அதிகம் வந்ததே அதனால. எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் வெட்டி. இப்ப அதெல்லாம் நரி கிடையாது. அதுக்கு அந்த மாதிரி அந்த பூலாத்தி மரத்தைய, அந்த செடிய கூட எல்லாம் பின்னுவாங்க. கொஞ்சம் சீசன் பண்ணோம்னா அதுல பின்னுவாங்க. கொஞ்சம் ஒரு 20-30 வயசுல எங்க பாருல இடத்துல எல்லாம் அந்த இருந்து. இப்ப எல்லாத்தையும் அதனால நிழல் அடிக்குது, அது அடிக்குது, இது அடிக்குன்னு எல்லாத்தையும் கறி போட்டாங்க. அது கஷ்டமா தான் சார். இப்ப இருந்தது. அந்த லேண்டோட வேல்யூ அதிகமாயிடுச்சுனால கொஞ்சோண்டு இடத்த கூட பயோஃபென்ஸுக்கு தர மாட்டேங்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. இது ஒரு நல்ல ஒரு ஐடியா. இல்ல பேஷன்ஸ் அண்ட் பொறுமை. நீங்க அது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலன்னா அது வந்து புதர் மாதிரி ஆகி போயிடும். அதுல பாம்பு இருக்கும், பல்லி இருக்கும். ஆனா அது ஒரு நல்ல கான்செப்ட்ங்க சார். நம்ம அந்த பயோஃபென்ஸ்ங்கிறது கண்டிப்பா நம்ம வந்து கொஞ்சம் பெரிய அளவு லேண்ட்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் இதுதான் நல்ல பெஸ்ட்னு என்னோட ஐடியா. பெரிய அளவுல 10 ஏக்கர் 20 ஏக்கர் இருக்குன்னா நீங்க கிழுவை வச்சுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் சார். ஆமா, கிழுவை மரத்துல வந்து அந்த இலைய ஆடு அப்படி ருசிச்சு சாப்பிடுது சார். கிழுவை தான் முள்ளு, அது முள்ளு. ஆனா உள்ள வர முடியாது, உள்ள வர முடியாது. கிழுவை தான் எனக்கு நான் வேற எதையோ சொன்னேன் நான். அந்த மாதிரி உள்ள நுழைஞ்சா குத்தும், அது உள்ள நுழைஞ்சா ஆடு மட்டும். அது நல்ல ஒரு விரும்பி சாப்பிடுது சார். அந்த இலைய வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். காமிஃபோரா அப்படிங்கிறது நம்ம பொட்டானிக்கல் நேம் காமிஃபோரான்னு வரும் சார். காமிஃபோரா. லாண்டானா கமரா இட் இஸ் an invasive வீடு தான். அது வந்து எனக்கு கொஞ்சம் யோசனையா இருந்தது சார். அது ரொம்ப இப்ப பாத்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காடு மாதிரி சில இடங்கள்ல வளர்ந்து, அதனால அதையும் கூட என்ன பண்ணா, இப்ப அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வச்சு அதை கட் பண்ணி கொஞ்சம் சீசன் பண்ணி கூட எல்லாம் முடையலாம். கூட அந்த முடையலாம். ஆமா, அந்த கோழிக்கு ஆனா அது பெரிய கஷ்டம் கிடையாது, கஷ்டம் கிடையாது. அது லேண்டானா வந்து அதையும் பண்ணலாம். ஆர்னமெண்டெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் இப்ப பெரிய இன்வெசிவ் ஆயிடுச்சு. கொடைக்கானல் சைடும் ஊட்டி இங்கெல்லாம் நிறைய வந்திருக்கு. மேட்டுப்பாளையத்துல நேரம் போனீங்கன்னா எப்ப போற வழியெல்லாம் ஊட்டி போற வரைக்கும் அதான் இருக்கும் நிறைய. சார் எல்லா மலையிலயும் இருக்குங்க சார். நீங்க ஜமார் மலைக்கு வாங்க, எந்த மலையில பாத்தீங்கன்னாலும் நிறைய இருக்கு. இப்ப அத எல்லாம் ஆனமண்டலா கொண்டு வந்து பல கல்ல பண்ணாங்க. இப்ப வந்து அது வந்து நமக்கு ஒரு நியூசன்ஸ் ஆகி தொடங்கிருச்சு. என்ன பண்றது? அடுத்ததாக லோகேஷ் ஃபார்ம்ஸ்ல இருந்து பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு சார். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம் சார். வணக்கம் சார், நான் லோகேஸ்வரன் ஃப்ரம் சேலம் டிஸ்ட்ரிக்ட்டுங்க சார். நான் ஒரு 3/4 ஏக்கருக்கு வந்து சந்தன மரம் வச்சிருக்கேங்க சார். இப்ப அதுக்கு வந்து உயிர்வேலி மிருகங்கள் உள்ள வரக்கூடாதுங்கிற சூழ்நிலை தாண்டி மனிதர்கள், திருடர்கள் உள்ள வரக்கூடாதுங்கிற தேவை எனக்கு இருக்குங்க. அதுக்கு நான் உயிர்வேலி போடணும் அப்படின்றப்ப பார்த்தா, இப்ப மேடம் வந்து கொடுக்காப்புளி வந்து லிகுமினஸ் பிளான்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எங்க பகுதியில என் தோட்டத்தில் நல்லா வளருதுங்க சார். அடுத்தது கிழுவை நல்லா வளருதுங்க. எனக்கு கிழுவை வந்து லெகுமினஸ் டைப்பான்னு தெரிஞ்சுக்கணும் சார். கிழுவை வந்து லெகுமினஸ் கிடையாதுங்க சார். நமக்கு புளிய மரம், கொடுக்காப்புளி, இது வாகை ஒண்ணு இருக்கும் சார். நம்ம அந்த கிளைரிசீடியான்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு போடுவோம், வயலுக்கு போடுவோம். ஆனா உங்களுக்கு மனுஷங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கிழுவை வைக்கலாம். அது ரொம்ப நெருக்கி இருக்கும். சார் சொன்ன மாதிரி இந்த கள்ளி வகையில நிறைய முள்ளு இருக்கிறது நீங்க வைக்கலாம். அதுக்குள்ள மனுஷங்க நுழைஞ்சு வர முடியாது.
சோ நீங்க எனக்கு அந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல சார். இது மாதிரி லிகிமினஸா டைப்ல வேற ஏதாவது மரங்கள் இருக்குதுங்களா? கொடுக்காப்புளி எனக்கு பெட்டர் மேடம். இன்னும் வேற ஏதாவது லிக்வினஸ்ல இருக்கான்னு வேறன்னா தெரியுது. வந்து உங்களுக்கு சவுண்டல், நீங்க வேலியில போடுறது, நீங்க சாண்டல்னு சொன்னோன்னே அந்த பாரசைட் ஞாபகம் வந்தது. ஆனா நீங்க நிறைய போட்டிருக்கீங்க. அகத்தி போடலாம். அதெல்லாம் போட்டிருக்கு மேடம். அகத்தி போட்டிருக்குங்க. இப்ப சவுண்டல் சொன்னீங்களா, அது போட்டிருக்கு. நாட்டு வாதுமை போட்டிருக்கு. கொடுக்காப்புளி போட்டிருக்கு. புளி போட்டிருக்கு. இது எல்லாமே வந்து உள்ள துணை செடியா சந்தனத்தோட ஒண்ணா வச்சிருக்கோங்க. ஓகே ஓகே. வேலியில உயிர் வேலி உருவாக்குறதுக்காக இப்ப லிகிமினஸ் டைப் ஆஃப் முள்ளு மரங்கள் வேற ஏதாவது நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்களான்னு கேட்கறதுக்கு தான் கேட்கறேன் மேடம். இல்ல கொடுக்காப்புளி தான் இருக்கிறதுலயே வந்து பெஸ்ட் இதுங்க சார். புங்கம் அது உண்டு. வைக்கலாம், ஆனா புங்கம் வந்து பெருசா புங்கம் வைக்கலாம். நீங்க புங்கம் வந்து லெகுமினஸ் தான், புங்க மரம் வைக்க முடியும் சார். கருவேல மரம் வைக்கலாம், அது முள்ளோட இருக்கும். கருவேல மரம் வைக்கலாம். எனக்கு அப்படிதான் மேடம் வேணும். கருவேல மரம் ஓகேங்க. நீங்க வேல மரம், அதாவது வெல்வேல், கருவேல், குடைவேல், 3 வேல் இருக்கு. நீங்க அது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணலாம். கருவேல், வேல் மரத்துல உள்ள பல வகைகள்ல அதுவும் ஒன்று. வேல் மரம், கருவேல், குடைவேல், உடை மரம், குடைவேல், அப்படி பல வகை உண்டு. சரி மேடம். தினகர் பாபு, ராணிப்பேட்டை மாவட்டம் சார். ஓகே, தினகர் பாபு ப்ளீஸ். இந்த வேலி வந்து கிழக்கு மேற்காக தான் வைக்கணும்ன்றது வச்சா நல்லா இருக்கும். வடக்கு தெற்காக வச்சாலும் அதோட நிழல் வந்து மற்ற செடிகள் எல்லாம் பாதிக்கப்படும் ஒரு கருத்து. அதை பத்தி மேடம் சார். சார் ஆக்சுவலா நம்ம வந்து பார்க்க வேண்டிய, சயின்டிபிக்கா பார்க்க வேண்டியது உங்க லேண்டோட சரிவுக்கு குறுக்கால இருக்கணும். அப்படின்னு சார் நமக்கு நல்ல எஃபெக்ட். அந்த டாப் சாயில் வந்து காத்துல அடிச்சுட்டு போகாம இருக்கும். ரன் ஆஃப்ல வந்து டாப் சாயில் வீணாகாம இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்குமே நமக்கு வயல் முழுக்க சுத்தி வைக்கிறோம்னா அது சில இடத்துல மட்டும்தான் ரோடு இருக்கும், அப்படி இருக்கும். இல்லைன்னா நமக்கு 4 பக்கம் தானே சார் வைக்கணும். கிழக்கு மேற்கா வைக்கிறது மட்டுமே. அதனாலதான் நான் எப்படியும் உங்களுக்கு ஒரு 2 மீட்டருக்கு ஈல்டு குறையும் இது வச்சாலும். ஆனா நம்ம மெயினா பார்க்க வேண்டியது, பிரியாரிட்டி கொடுக்கணும்னா நம்ம நில சரிவுக்கு, வயலோட சரிவுக்கு குறுக்கால நமக்கு ஃபென்சிங் இருக்கணும் சார். அதுதான் பெஸ்ட். தேங்க்யூ தினகர் பாபு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. Can we establish biofences in gated community areas and retirement villas? Plants suitable for planting in residential area can be used instead of mere ornamental plants. அப்படின்னுட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார் சார். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். நம்ம வந்து கம்யூனிட்டி ஏரியாவுக்கு அவங்களுக்கு கிரீனரியே பார்க்காம இருக்கிற ஏரியால நமக்கு ஆக்சுவலி வந்து பயோ வால்னே இருக்கு. பயோ ஃபென்ஸை தாண்டி பயோ வால் மாதிரி இருக்குங்க சார். நிறைய நல்ல நல்ல பிளான்ட்ஸ் இருக்குங்க சார். அது வந்து ஃபிளாரிங் பிளான்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து வெட்டி வேர் தாராளமா போலாம் சார். லெமன் கிராஸ் போலாம். அது போக வந்து கலாக்கா சார் பெஸ்ட். கலாக்கா போட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் அது பாக்குறதுக்கு நல்லா சீரியல் பல்ப் மாதிரி இருக்கும், அழகழகா இருக்கும். அது நம்ம வந்து தாராளமா போலாம். பிறகு நம்ம அந்த கொடுக்காப்புளியே நீட்டா வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் சார், ஒரு லெவல் வரைக்கும். அந்த மாதிரி கொடுக்காப்புளி நம்ம வந்து போட முடியும் லீஃப் இதுக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மூங்கில் வந்து அழகா செய்யலாம் சார். இப்ப நிறைய வந்து தான்லெஸ் மூங்கில்லாம் இருக்கு. சோ அது மாதிரி நம்ம வச்சுக்க முடியும். சோ இது வந்து ஒரு அதுல நிறைய பேர்ட்ஸ் வரும். கொஞ்சம் பூ வகையில நிறைய இருக்குங்க சார். இன்னும் இந்த கொடியில பூக்குறது அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது வச்சாங்கன்னா நிறைய குட்டி குட்டி பேர்ட்ஸ் வரும். குழந்தைகளுக்கு வந்து இட் வில் பி மோர், பட்டர்ஃப்ளை நிறைய வரும். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும் சார் அது பாக்குறதுக்கு. தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் சார். பாலசுப்ரமணியன் ரகுபதி பேசுறதுக்கு வந்திருக்கிறார் சார். ப்ளீஸ் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எனக்கு பயோ ஃபென்சிங்ல வந்து இந்த கல்யாண முருங்கை, அதுக்கப்புறம் இந்த நம்ம வாதநாராயணன் மரம்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வைக்கலாங்களா? அதனால பலன் பிரதிபலன் ஏதாவது உண்டா சார்? கல்யாண முருங்கை ஓரளவுக்கு ஓகேங்க சார், அது நம்ம நெருக்கமா வைக்க முடியும். வாதநாராயணன் வந்து பெரிய மரமா வரும் இல்லைங்க சார்? ஆமா ஆமா ஆமா. இப்ப கொடுக்காப்புளி மரம் இருக்குல்ல, அந்த மாதிரி தானே வருமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். வாதநாராயணன் சொல்ற மாட்டேன், கொடுக்காப்புளி மரம் பக்கம் பக்கமா வைக்க முடியாது. அது வந்து ஒரு ஸ்ரப் மாதிரி ப்ரூன் பண்ணி விட்டுருவோம். ப்ரூன் பண்ணி வாதநாராயணன் அப்படி ப்ரூன் பண்ண முடியாது. கல்யாண முருங்கை பெருசா வரும். ஆனா நம்ம நினைச்சோம்னா அகத்தி கல்யாண முருங்கைய
பக்கம் பக்கமா நம்ம போல்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து நம்ம ஓரளவுக்கு ஃபென்ஸா வச்சுக்கலாம் சார். கல்யாண முருங்கையில அழகா ரெட் கலர் பூ பூக்கும் சார். அப்புறம் அந்த கல்யாண முருங்கை இலை வந்து இட் இஸ் ஹேவிங் a good edible value. கல்யாண முருங்கை இலையில வந்து நம்ம பொரியல் பண்ணலாம், முக்கியமா அடை செய்யலாம் சார். அடைக்கு அது போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ஹைலி மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு பிளான்ட் சார். கண்டிப்பா மேடம். சோ நம்ம கல்யாண முருங்கை வைக்கலாம் சார். இதுக்கு நடுவுல கிளாரிசிடியா வைக்கலாமா மேடம்? கிளைரிசிடியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நம்ம அதை வைக்கலாம். அதுல வந்து பூவும் வரும். ஆனா அதுல பெருசா தான்ஸ் எல்லாம் கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் அனிமல் உள்ள வராம இருக்குமே தவிர மனுஷங்க வராம இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கிளைரிசிடியா வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த லீஃப் வந்து நம்ம கிரீன் லீஃப் மென்யூரா அது நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம் சார். ஃபாடரும் பண்ணலாம். ஆனா ஃபாடர் வந்து உங்களுக்கு ஃபெர்டிலைசர் வேல்யூ தான் சார் அதிகம். அது சாயில் ஃபெர்டிலைசருக்கு ரொம்ப பெஸ்ட்ங்க சார். ஃப்ளஷ் கொடுக்கும், கிரீன் ஃப்ளஷ் வந்து நிறைய கொடுக்கும். அது வந்து ஃபாடரா நம்ம கொடுக்கலாம் ஆடு மாடு எல்லாத்துக்கும். அது லெகிமினஸ் தானே, அது லெகிமினஸ் தான். அதனால அதை ஃபாடரா கொடுக்கலான்ட்டு முன்னாடி ரொம்ப எழுதுவாரு. நிறைய இடத்துல நான் முன்னாடி நட்டு வேலி எல்லாம் பண்ணிருக்காங்க. வேலி எல்லாம் சில இடங்கள்ல இப்போ கோயம்புத்தூர் சைடு எல்லாம் மல்டிப்ளை பண்றது ஈஸி. ஆமா, அந்த கட்டிங் வச்சாலே அது வந்துரும், அந்த தண்டு வச்சாலே வந்துரும். கல்யாண முருங்கை ஆக்சுவலாவே அது நம்ம இதுக்கு ஸ்டாண்டர்டா யூஸ் பண்றாங்க, பெப்பருக்கு எல்லாத்துக்கும் இல்லையா? பெப்பர் இல்ல இல்ல மேடம், அந்த முருங்கை தானே. பெப்பருக்கு வெத்தலைக்கும் போடுறாங்க சார். வெத்தலை கொடி. ஆமா, அது வெத்தலை கொடிக்கு பெரும்பாலும் அகத்தி தானே மேடம் போடுவாங்க சார். அகத்தி இப்போ வந்து கல்யாண முருங்கையுமே யூஸ் பண்றாங்க சார். ஓ அது ஆனா ஏறணும்ல, மேல ஏறணும். முள்ளு இருக்கும், முள்ளு இல்லாத வெரைட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, ஒரு நல்ல குறுகிய தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாகும். இது வந்து பல்வேறு நிலைகளில் பேசப்படாத ஒரு நிகழ்ச்சி. பொதுவாக வந்து இயற்கை விவசாயத்துல இதெல்லாம் முன்னோடி. பழைய கால விவசாயங்கள்ல வேலின்னாலே உயிர் வேலிகள் தான். இப்பதான் நாம வந்து ஆடம்பரம், இன்னொன்னு அதிக பாதுகாப்பு, அந்த வகைகள்ல நாம வந்து செயற்கையாக போய்விட்டோம். இல்லாம முன்னாடி வந்து எல்லாமே இயற்கை ஃபென்சிங் தான் பயன்படுத்திட்டு வந்தோம், உயிர் வேலிகள் தான் பயன்படுத்திட்டு வந்தோம். குறிப்பாக நாம வந்து சவுக்கு எல்லாம் கூட நாம பயன்படுத்திட்டு வந்தோம். இப்ப கூட சவுக்கு எல்லாம் பயன்படுத்துறோம். நீங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட பாத்தீங்கன்னா அது வந்து முன்னாடி டோட்டலாவே லைஃப் ஃபென்சிங்கா தான் இருக்கும். கார்டன்ல கூட எல்லாமே ஃபென்சிங் ஆர் இது வந்து அழகுக்காக இந்த செடிகள் தான் லைஃப் ஃபென்சிங் தான் வச்சிருப்போம். ஆளுநர் மாளிகை போல அரச பங்களாக்கள்ல கூட, பேலஸ்ல எல்லாம் கூட அதிக அளவுல வந்து நம்ம ஃபென்சிங் சுவர் மாதிரி, சுவருக்கு பதிலாக இதைத்தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க முன்னோர்கள். நாம வந்து இப்போ தற்போதைய காலத்தில் இது வந்து குறைந்து விட்டது. சோ இது வந்து ஒரு நல்ல நமக்கு வந்து ஒரு பழையன புகுத்தல் மாதிரி, பழைய தகவல்களை தாங்கி வந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு எல்லாரும் திருப்பி பார்க்கும் ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. இதுல வந்து அழகு மட்டும் இல்லை, அதோட இயற்கை சார்ந்த பல விஷயங்கள் சொன்னாங்க. குருவிகள், அத மாதிரி சின்ன சின்ன பறவைகள் கூடு கட்டி இருக்கிறது, அது ஒரு அழகு. அதை இயற்கை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும், செயற்கையாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. வீடுகள்ல கூட மரங்கள் நாம வச்சு அதை வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, பாதிப்பு இல்லாத அளவுக்கு வச்சிருந்தோம்னா அதுல வந்து குருவிகள் பறவைகள் வந்து கூடு கட்டுறது வழக்கம். என்னுடைய வீட்டுல எல்லாம் அப்படிதான் நான் வச்சிருக்கிறேன். இந்த குருவி பறவைகள் வந்து எப்பவுமே வந்து போய் இருக்கும். அதை டைம் கிடைக்கும் போது உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருப்பது ஒரு தனி அழகுதான், தனி சந்தோஷம், மகிழ்ச்சி. சோ அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிய டாக்டர் நிர்மலா குமாரி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.